கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் இழைப்பதுதான் பாஜகவின் அரசியல் பண்பு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அமலு பொன்மலர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அவருக்கு அச்சரப்பாக்கம் பஜார் வீதியில் விசிக தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுகவிற்கு செலுத்துகின்ற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு தான் செல்லும் என கூறினார். கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் இழைப்பதுதான் பாஜகவின் அரசியல் பண்பு எனவும் விமர்சித்தார். எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு ஆட்டம், எலெக்ஷனுக்கு பின்னால ஒரு ஆட்டம். இதுதான் மற்ற மாநிலங்களில் பிஜேபி செய்து கொண்டிருக்கிற அரசியல். கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு துரோகம் இழைப்பதுதான் பாஜகவுடைய அரசியல் பண்பு. அதுதான் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. யார் கூட இருந்து தோல்ல சுமக்கிறாங்களோ அவங்களை விழுங்கி செவிக்கிற பண்பு தான் பாஜகவுடைய பண்பு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அது அவனுக்கு கண்ணை உறுத்துது. திமுக முதலிடத்துல இருக்கு, அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அதிமுகவை வீழ்த்தி விட்டு பிஜேபி 2வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் பிஜேபியுடைய நோக்கம். அதனால்தான் அதிமுக முன்னாள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 27 இடத்துல போட்டியிடுறாங்க. தமிழ்நாடு காங்கிரசும் பாஜக சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க. இந்த அளவுக்கு இடம் கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்கே சிவப்பு கம்பளம் இருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது. பாண்டிச்சேரி அதற்கு உதாரணம். ஒரு காலத்தில் அதிமுக தான் மக்களுக்கு எல்லாம் தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. இப்போ பாண்டிச்சேரி தேர்தல் முடிஞ்சிருச்சு. 9ஆம் தேதி அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடுறது தெரியுமா? 2 பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிடுறது தெரியுமா? 10 இடங்களில் போட்டியிடுறது. என்ன பாஜக அப்படி ஊரூரா கிளைகள் வச்சு வளர்ந்துருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் உண்மை கிடையாது. ஆனா அதிமுக ஓரம் கட்டி இன்றைக்கு நோஞ்சான் ஆக்கி விட்டது பாஜக.